அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால இணைச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் இன்று மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தின் தொடக்கமாக இது. ஏடிஎம்கேயில் வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைந்துள்ளனர். இப்போது தமிழகம் முழுவதும் எழும் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த 4 மீண்டும் டிவிகே சார்பில் போட்டியிடுவார்களா? டிவிகே முன்பு தோற்ற தொகுதியில் மீண்டும் இவர்களை வெற்றி பெற வைப்பார்களா? மக்கள் கட்சிக்கு வாக்களித்தார்களா அல்லது நபருக்கு வாக்களித்தார்களா? இதுதான் இன்றைய மிகப்பெரிய அரசியல் விவாதம். இது வெறும் 4 பேர் கட்சி மாறுதல் இல்லை. பலர் இதை சாதாரணமாக டிஃபெக்ஷன் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அரசியல் பார்வையில் இது மிகப்பெரிய மாற்றம். ஏன் இந்த 4 எம்எல்ஏ பதவியை வைத்துக்கொண்டு செல்லவில்லை. முதலில் ராஜினாமா செய்தனர், பிறகு டிவிகேயில் சேர்ந்தனர். இது அரசியல் அர்த்தம். இதன் அரசியல் அர்த்தம் என்ன அப்படின்னா, மக்கள் தீர்ப்பை மீண்டும் கேட்க தயாராக இருக்கின்றோம் என்ற மெசேஜ் தான் நமக்கு வெளிப்பாட தெரியுது. அடுத்ததாக, இடைத்தேர்தல் வந்தால் என்ன நடக்கும்? இப்போது ஸ்பீக்கர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு அதிகம். அப்போது டிவிகே என்ன செய்யும்? 2 வழிகள் உள்ளது. வழி 1, இந்த 4 மீண்டும் நிறுத்தலாம். ஏன்? அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இமேஜை உடையவர்கள். வழி 2, புதிய டிவிகே முகங்களை நிறுத்தலாம். ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது டிவிகே அதிக வாய்ப்பாக அதே 4 மீண்டும் நிறுத்தலாம். ஏன்? அவர்கள் லோக்கல் நெட்வொர்க், கேடர் ஸ்ட்ரென்த்து, பூத் ஸ்ட்ரக்சர், மக்கள் தொடர்பு ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, மக்கள் மீண்டும் அவர்களுக்கே வாக்களிப்பார்களா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. மக்கள் சொல்லலாம், நாங்கள் ஏடிஎம்கே சின்னத்துக்கு வாக்களித்தோம், நீங்கள் டிவிகேக்கு சென்று விட்டீர்கள். அப்போது எதிர்ப்பு வரலாம். ஆனால் இன்னொரு பக்கம் சில தொகுதிகளில் மக்கள் கட்சியை விட நபருக்கே வாக்களிப்பார்கள். தமிழக அரசியலில் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக, டிவிகே முன்பு தோற்ற தொகுதி. இப்போது முக்கியமான விஷயம், டிவிகே அந்த தொகுதியில் முன்பு தோற்றிருந்தால் அதனால் இப்போதும் தோற்கும் என்ற அர்த்தம் இல்லை. ஏன்? முன்பு டிவிகே தனியாக இருந்தது. இப்போது டிவிகே ப்ளஸ் சிட்டிங் 4 மோர் எம்எல்ஏ ப்ளஸ் லோக்கல் ஸ்ட்ரக்சர் என்ற கூட்டணி வருகிறது. இது ஓட் ஈக்குவேஷனை முழுவதும் மாற்றும். அடுத்ததாக, ஏடிஎம்கே வாக்கு டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இதுதான் அரசியல் கணக்கு. இந்த எம்எல்ஏக்களுக்கு கிடைத்த வாக்கு ஏடிஎம்கே சின்ன வாக்கா அல்லது தனிப்பட்ட வாக்கா? இதற்கு 3 நிலைமை. சினாரியோ 1, மக்கள் நபருக்காக வாக்களித்திருந்தால் டிவிகேக்கு லாபம். சினாரியோ 2, மக்கள் கட்சிக்காக வாக்களித்திருந்தால் ஏடிஎம்கே மீண்டும் வெல்லலாம். சினாரியோ நம்பர் 3, வாக்கு 2ஆக உடையலாம். அப்போது 3வது சக்தி பலம் பெறலாம். அடுத்ததாக, டிவிகேக்கு இது ஏன் முக்கியம்? டிவிகே பார்வையில் இது வெறும் எம்எல்ஏ சேர்ப்பு இல்லை. இது ஏடிஎம்கே கோட்டைக்குள் நுழைவு, தொகுதி அமைப்பு வலுப்படுத்துதல், வாக்கு வங்கி விரிவாக்கம், அடுத்த தேர்தலுக்கான பைலட் ப்ராஜெக்ட். மக்கள் மனநிலை என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது மக்கள் 2 வகையாக பார்க்கலாம். குரூப் 1, எம்எல்ஏ பதவி விட்டுவிட்டு சென்றார்கள், நேர்மையாக நடந்தார்கள் என்று பார்க்கலாம். குரூப் 2, ஏடிஎம்கே வாக்கில் வென்று டிவிகேக்கு சென்று விட்டார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக, மிகப்பெரிய அரசியல் ஆபத்து என்ன அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலில் டிவிகே வென்றால், அதாவது வருகின்ற அந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் டிவிகே வென்றால் அது வெறும் 4 தொகுதி வெற்றி இல்லை. டிவிகே எதிர்க்கட்சிகளில் இருந்து தலைவர்களை ஈர்க்க முடிகிறது என்ற அரசியல் சிக்னல். அடுத்ததாக, ஏடிஎம்கேக்கு தாக்கம். ஏடிஎம்கே பார்வையில் இது வெறும் 4 எம்எல்ஏ இழப்பு இல்லை. இது கேடர், மோரல், ஓட் கான்ஃபிடன்ஸ், இன்டர்னல் யூனிட்டி இவற்றில் தாக்கம் வரும். இன்னும் எம்எல்ஏக்கள் செல்ல ஆரம்பித்தால் அரசியல் சமநிலை மாறலாம். இந்த ஃபைனல் மாஸ் எண்டிங் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நண்பர்களே, இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரே கேள்வி, மக்கள் கட்சிக்கு வாக்களித்தார்களா அல்லது இந்த
எம்எல்ஏக்களுக்காக வாக்களித்தார்களா? இந்த கேள்விக்கான பதிலை வரவிருக்கும் இடைத்தேர்தலை சொல்லும். டிவிகே முன்பு தோற்ற தொகுதியில் இப்போது வெல்லுமா, அல்லது மக்கள் மீண்டும் ஏடிஎம்கேயை தேர்வு செய்வார்களா? அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் இதுதான் தமிழக அரசின் அடுத்த பெரிய பரிசோதனை சொல்லலாம். ஏடிஎம்கே சின்னத்தில் வென்றவர்கள் இன்று டிவிகே கொடிக்குள். மக்கள் மீண்டும் வெற்றி தருவார்களா, அல்லது தீர்ப்பு மாறுமா? ஸோ கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.